This video is sponsored by BuyMode mobile shopping app. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வாட் இஸ், ஹூ இஸ், வேர் இஸ் இதை மூணுத்தை யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலாம் அண்ட் அதுக்குள்ளே இருக்க வித்தியாசத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், வாட் இஸ். வாட் இஸ் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வேற என்ன விஷயம், வேற என்ன கேட்கறதுக்கு இருக்கு, வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அப்ப வேற என்ன அப்படிங்கறது தான் நம்ம வாட் எல்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இதுக்கு கிளியரா எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா புரியும். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் எல்ஸ் அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை கூட வாட், வேர், ஹூ, வென் அதெல்லாம் சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். முன்னாடி ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோட லிங்க் மேலே தரேன், செக் பண்ணி பாருங்க. What else do you want me to do now? என்னை இப்போ வேற என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னா இதோட மீனிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கலாம். ஏதோ பண்ணுங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல. என்னை இப்போ வேற என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் மீ டு டூ நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் எல்ஸ் ஹாவ் யூ ஹேட் ஃபார் யுவர் பர்த்டே. பர்த்டேக்கு வேற என்ன வச்சிருக்க, வேற என்ன பிளான் வச்சிருக்க, வேற என்ன வச்சிருக்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதுதான் வாட் எல்ஸ் ஹாவ் யூ ஹேட் ஃபார் யுவர் பர்த்டே. உன் பர்த்டேக்காக என்ன பிளான் வச்சிருக்க அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நம்ம வாட் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தமா. ஹூ எல்ஸ் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னா வேறு, ஹூனா யார், வேறு யார், வேறு யார் வந்திருக்கா, வேற யார் அதை பண்ணுவா அப்படிலாம் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வேற யாருக்காக ஹூ எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் நவ். யார் இப்போ வந்திருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். யார் இப்போ வந்திருக்கா, ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் நவ், ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் நவ். ஸோ இப்படி தான் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணி கொஷின் கேட்கணும். எல்ஸ்ங்கிறத வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஹூ, வேர், வென் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். ஹூ எல்ஸ் வுட் சே தட், ஹூ எல்ஸ் வுட் சே தட், யார் அதை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகி அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், அதை சொல்லியிருப்பாங்க யாராவது, வேற யார் அதை சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் இல்லையா. அதுதான் ஹூ எல்ஸ் வுட் சே தட், who else would say that. Next, where else. where அப்படின்னா எங்கு, else அப்படின்னா வேறு, வேறு எங்கு அப்படிங்கிறது தான் வேர் எல்ஸோட மீனிங். வேற எங்க போயிருப்பான், வேற எந்த இடத்துல இருக்கான் அவன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம வேர் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் எல்ஸ் அப்படின்னா வேறு எங்கு. வேர் எல்ஸ் ஷுட் வி கோ நவ். நம்ம இப்போ எங்க போறோம், நம்ம இப்போ வேற எங்க போறோம், வேற எங்க போகணும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதுதான் வேர் எல்ஸ் ஷுட் வி கோ நவ்னு கேட்கலாம். நம்ம இப்ப வேற எங்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். வேர் எல்ஸ் இஸ் ஹி கம், வேர் எல்ஸ் இஸ் ஹி கம். வேற எங்க அவன் வந்திருக்கான், வேற எங்க வந்திருக்கான் அவன், அந்த பிளேஸ்க்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கோம், அந்த இடத்துக்கு வரல, வேற எங்க அவன் போய் நின்றுட்டு இருக்கான், வேற எங்க அவன் வந்திருக்கானான்னு கேளு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க, உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு விரும்புறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். பாய்.